2026-27 கல்வி ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று முதல் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் பொது பிரிவும், இப்போ ஆஃப்லைனில் நேரில் இந்த கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா 7.5% உள் ஒதுக்கீடு பிரிவும், அப்புறம் விளையாட்டு பிரிவில் முன்னாள் படை வீரர்கள் பிரிவு, அப்புறம் ஊனமுற்றோர்கள் அந்த பிரிவுக்கும் இன்று இங்கே நேரில் கலந்தாய்வு இன்னைக்கு ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும், நம்ம பட்ஜெட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மானிய கோரிக்கை நம்ம எல்லாரும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். திங்கட்கிழமை மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கை, அதில் அந்த பணிகளை நம்மலாம் இருந்துகிட்ருக்கோம். இருந்தும் இந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நேரில் வந்து நம்ம அவங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஜாயினிங் ஆர்டர்ஸை நம்ம கொடுக்கணுங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். அதற்காக தான் நம்ம நேரில் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும், அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த அரசின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மருத்துவர்களும் அவங்க துறையில் மிகப்பெரிய ஒரு சாதிக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஒரு நல்ல ஒரு சேவை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த 7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் 18 பீரியட்ல இருந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. நீட்டுக்கு எதிரான நம்மளோட பேட்டில் லீகல் வேலை இருந்தாலும் லாஸ்ட் கலையரசன் கமிட்டி ப்ரொபோஸ்ட் வந்து 10% இருந்தது. நம்ம அதை 7.5ல இருந்து இன்னும் 2.5% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த நீட்டுக்கான லீகல் பேட்டில் முடிகிற வரைக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த செஷனில் கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நம்ம இந்த அரசு நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஒரு மனதாக நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம நீட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு மனதாக இது நமக்கு தேவையில்லை, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, இதனால் நம்ம தனியார் பயிற்சி நிறுவனங்கள் தான் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் டெல்லி சென்ற போது அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக நம்ம மாநில அரசு சார்பாக விருது பெற நான் டெல்லி சென்ற பொழுது கூட ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்மளுடைய ஒரு கோரிக்கை மனுவெல்லாம் அளித்தோம். அது முதல் கோரிக்கையே நீட் வேண்டாம் என்பது தான். நம்ம அதனால் தொடர்ந்து நம்ம அரசு சார்பாகவும் சொல்லிட்டு இருக்கோம், சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் யுனைட்டடாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு அந்த நம்ம மாநில உரிமையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமிட்டி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி இன்னும் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். கண்டிப்பாக நிச்சயம். பார்த்தீங்கன்னா அந்த 5 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7.5% அந்த ஒதுக்கீட்டில் பிரிவில் 641 இடங்கள் நம்ம இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு 614 இடங்கள் தான் நம்ம இன்னைக்கு கலந்தாய்வு மூலமாக நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 கல்லூரிகள் அவங்க கூடுதல் இடங்களை வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. அவங்க NMC அப்ரூவல் கிடைச்சிருச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து இன்னும் இந்த இன்ஸ்பெக்ஷன் போய் அவங்க இன்னும் அஃபிலியேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அந்த சீட்ஸ் நம்ம வந்துட்டு தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யூஜி மட்டும் இல்லை, பிஜி படிக்கிற மாணவர்கள் கூட அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு ஒரு புகார் வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு மாணவர், எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் மூலமா ஒரு புகார் வந்துச்சு. நான் திரும்ப அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த அரசின் சார்பாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்கள் வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை அனைத்து தனியார் கல்லூரி அந்த கல்லூரிகளுக்கும் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்பதை தான் நான் கேட்டுக்கிறோம். Because they could not come forward with their identity. So how do you go ahead legally? See, this is the problem with most of the complainants, because they are when we go for an inquiry, they are not able to come forward and submit this evidences. When we call for their bank statements on proof of payment, they are not able to produce this evidence. That is the reason why we are not able to proceed in those cases. But in few cases we are able to get these evidences, and definitely we will act on them. Sir, இப்போ இந்த அரசு மருத்துவமனைகள்ல வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல நான் திங்கட்கிழமை தான் மானிய கோரிக்கை வரப்போகுது.
கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி நம்ம ஒரு சிறந்த அறிவிப்புகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் முதலமைச்சர் நமக்கு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவரோட வழிகாட்டுதல் பேரில் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு திங்கட்கிழமை நம்ம சந்திப்போம். திங்கட்கிழமை ஒரு நல்ல அறிவிப்புகளோடு நான் தமிழக மக்களுக்கு அந்த மானிய கோரிக்கை அன்னைக்கு நான் வழங்க போகிறேன். நம்ம அந்த ஃபீ தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் எந்த அளவுக்கு ஃபீஸ் வசூலிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபீஸ் கமிட்டி மூலமாக தான் இருக்கு. அது கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது, கரண்ட் இல்லாமல் ஒரு சூழ்நிலையானது. இல்லை, சில நேரங்களில் இந்த மாதிரி மின் தட்டுப்பாடு இருக்க இந்த விஷயம் வர்றப்ப நம்ம மின்துறை அமைச்சர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மின்தடை இல்லாத ஒரு சூழல் தான் உருவாக்கணுங்கிறது தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக அது அனைத்து இந்த பிரச்சனை அதை பற்றி சீர் செய்ய தொடர்ந்து நீட் தேர்வு சமூக வலைதளங்களில் ஆமாம், ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளி நானும் பார்த்தேன். ஒரு முட்டை அரசு ஊழியர் மருத்துவமனை ஊழியர் அந்த பெட்டில் வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி தான் நோயாளிகளை நம்ம ட்ரீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்தது. உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு செய்தி என்னென்னா, இந்த வீடியோ 5 மாதம் ஆச்சு. இந்த வீடியோ 5 மாதங்களுக்கு முன்னால் எடுத்த வீடியோ அது. அப்போவே அந்த வீடியோ எடுத்தவர் அந்த சம்மந்தப்பட்ட ஊழியர்கிட்ட நம்ம கேட்டிருக்காரு, இந்த வீடியோ நான் வெளியிடாமல் இருக்கணும்னா 20,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்க கேட்டிருக்காங்க. அந்த ஊழியருக்கு வந்து நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவர் ஒரு சின்சியராக உழைக்கக்கூடிய ஊழியர் தான். அதாவது முட்டை அந்த ஓடோட தான் இருக்கக்கூடிய முட்டை தான் அது. அவர் அந்த பர்டிகுலர் அந்த பேஷண்ட்டுக்கு அவரோட விருப்பத்தை அவர் சொன்ன பேரில் தான் நான் மாதிரி கூட அட்டண்டர்ஸ் இல்லை, நீங்கள் பெட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் தான் அந்த முட்டையை அப்படி வச்சுருக்காங்க. நம்ம அந்த காணொளி வந்தது உடனேயே நம்ம ஒரு என்கொயரி கமிட்டி பண்ணிவிட்டு அவர் டீன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 மாதங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அது ஒரு காணொளி, அதை தவறாக பயன்படுத்த நோக்கத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த பணம் கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்பதால் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி இனிமேல் ப்ராப்ளம் இருக்காது. இனிமேல் ஸ்டான்லி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்காது. நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரோம். அப்படி இருக்க சூழ்நிலை தொடர்ந்து ஒன்றிய அரசு நீட் தேர்வை நடத்திட்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி வந்து அதிக அளவில் வழங்குறதுக்கு என்ன நடவடிக்கை சார் எடுக்க போறோம்? மாதிரி பள்ளிகளை நம்ம நீட் கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும், நாடு ஃபுல்லாக நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம வேறு வழி இல்லாமல் அதற்கான தயாரிப்பு பணிகளும் நம்ம ஈடுபட்டோம். நன்றி. தேங்க்யூ.